வசனத்தை கேட்ட உடனே, வாக்குத்தத்தம் கேட்ட உடனே நாளைக்கே நிறைவேறும்னா நிறைவேறாது. யூ மஸ்ட் வெயிட். கர்த்தர் சொல்லி கொடுத்திருக்காரா, உனக்கு ஒரு காலம் கொடுத்திருக்காரா. சிலர்லாம் பாத்தீங்கன்னா நல்லா ஆண்டவர் வசனம் கொடுக்க கொடுக்க உடனே யாருக்கிட்டையாவது போய் மெசேஜ் கொடுக்கணும், துருன்னு இருக்கும். அது வர்றது நல்லது. ஆனால் கர்த்தருடைய கரத்துல அடங்கி இருப்பது இன்னும் நல்லது. ஏற்ற காலத்துல கர்த்தர் என்ன செய்வாரு? உயர்த்துவார். சிலருக்கு குழந்தைய பார்க்கணும்னு ஆசை இருக்கும். வயிற்றுல இருக்கும்போது அந்த குழந்தை உதைக்கும் போதெல்லாம் இதை பார்க்கணும் இருக்கும். 7வது மாசமே எடுத்தா சரியாயிருமா? ஐயோ பிள்ளைய பார்க்கணுமே. உங்களுக்கு என்னதான் அது மேல ஆசை இருந்தாலும் 9 மாசம் வரைக்கும் 9.5 மாசம் வரைக்கும் நீங்க என்ன செய்யணும்? வெயிட் பண்ணணும். அப்பதான் அது முழுசா வரும். நம்மளை பொறுத்த வரைக்கும் அது குழந்தை, கர்த்தரை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி. நமக்கு வசனத்தை கொடுத்திருப்பாரு, நமக்கு ஆசை இருக்கும், உடனே போய் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும், உலகத்தை கலக்கணும். சிலருக்குலாம் பாத்தீங்கன்னு சொன்னா நான் உடனே ரைனாட் பாங்கியா மாறணும், பில்லி கிரகாமா மாறணும். கர்த்தருக்கு தெரியும், தம்பி இப்ப நீ இருக்க ரேஞ்சுக்கு எதுவுமே ஆகாது. உனக்கு துருத்துருன்னு இருக்கு. நம்ம வீட்டுல எல்லாம் பையன் வந்து திடீர்னு கேட்பான், பாத்திருக்கீங்களா? 10-12 வயசுல நம்ம ஷேவ் பண்ணும்போது நானும் பண்ணிட்டா இல்ல, நம்ம பையன் வந்து கேட்பான். அப்பா சொல்றாரு, இப்போ பண்ணேன்னு வச்சுக்கோ, முகமெல்லாம் என்ன ஆகும்? ஒரு நாள் வரும், அந்த மெச்சூரிட்டி வரும், தேவையும் வரும். அப்ப அதை நம்ம என்ன செய்ய முடியும்? பயன்படுத்த முடியும். ஆசை இருக்கு, பிளேடுன்றதுக்காக நம்ம என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. ஒவ்வொன்றுத்துக்கும் கர்த்தர் ஒரு நேரம் வச்சிருக்கிறார். பொறுமையோடு கூட காத்திருத்தல் கடைசியாய் பலன் கொடுக்கிறவர்களா இருக்கிறார். அல்லேலூயா.